ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம இலக்கியா சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலி கார்த்திக்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணலை. கார்த்திக் ஒதுங்கி நிற்கிறாரு. கௌதம் வேகமாக நடந்து வராங்க. கார்த்திக் கௌதம்கிட்ட இது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கௌதம் கார்த்திக்கிட்ட சொல்கிறாரு, நல்லா யோசித்து இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன், என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாரு. அதை வாங்கி கார்த்திக் படிக்கிறாரு. இது போதும், இதில் அவள் கையெழுத்து போட்டால் போதும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்கிறாங்க. என்ன பத்திரம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்குறா. உடனே கௌதம் சொல்கிறாங்க, இது விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஞ்சலியை கையெழுத்து போட சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அஞ்சலி நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இலக்கியா சொல்கிறா, நீ இப்போ கையெழுத்து போடலை அப்படின்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன், அப்போ நீ ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அஞ்சலியோட அம்மா சொல்கிறாங்க, நீ கையெழுத்து போடு அல்லது நம்ம ஜெயிலில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாக்டரும் நீ கையெழுத்து போட்டுரு, உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன், தயவு செஞ்சு கையெழுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி அந்த பேப்பரை வாங்கி பார்த்து கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்டு கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க. கௌதம் சொல்கிறாரு, உனக்கும் கார்த்திக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போவே இந்த இடத்துல விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கௌதம் சொல்கிறாங்க. அஞ்சலியோட அம்மா அஞ்சலியை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. டாக்டர் இலக்கியாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.